வணக்கம். மாயமான் ஸ்ரீகலா அத்தியாயம் 3 தொடர்ச்சி. எதேச்சியா ஏறிட்ட வசந்தகுமார் செல்வாவை கண்டு அதிர்ந்து போனார். அவரது விழிகளை அவரால் நம்ப முடியலை. கண்களை தேய்த்து விட்டு கொண்டு மீண்டும் செல்வாவை பார்த்தாரு. அவனே தான், ஆனால் அவன் இல்லை. வீட்டுக்குள்ளே வந்து விஷயத்தை கூறி வசந்தகுமாரை கண்டு என்னடா சொல்கிற என்று கந்தன் கோபமாக உருவினார். மருமகள் ராணி, பேத்தி ரம்யா இருவரும் பயத்துடன் இருவரையும் பார்த்திருந்தனர். ஆமாப்பா, ராசு சொன்னது அத்தனை உண்மை. என் 2 கண்ணால் பார்த்தேன். அது அவனே தான். ஆனால் அவன் எப்படி வசந்தகுமார் குழம்பி போனார். மகனின் குழப்பம் தந்தைக்கு இல்லை போலும். அவர் தனது எண்ணத்தில் தெளிவாக இருந்தார். முடிந்து விட்டதாய் எண்ணிய உறவு முடியவில்லை என்பதை அவர் உணர்ந்திருந்தார். முடிக்க வேண்டும், முடித்து காட்டுகிறேன் என்று தனக்குள் சொல்லி கொண்டவர் மகனிடம் நாளைக்கு அவனை சந்திக்க ஏற்பாடு பண்ணு என்று கூற, சரிப்பா என்று வசந்தகுமார் கூற, ராணி போய் சாப்பாட்டை எடுத்து வை என்ற உணவு கூடத்தை நோக்கி நகர மற்ற மூவரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஜீப் நேரே செல்வாவின் வீட்டுக்கு சென்றது. செல்வா கேள்வியாக்க முத்துவை பார்த்தான். சார், பொம்பளை பிள்ளையை நம்ம தனியாக கூட்டிகிட்டு போய் விடுறது சரியில்லை. அவங்க இனத்தில் அதை அங்கீகரிக்கிறதும் இல்லை. மலைவாழ் மக்கள் நமக்கு நண்பர்கள் தான். நாம் அவங்ககிட்ட சீண்டாத வரைக்கும் அவங்களோட சமுதாய கட்டுப்பாடு விதிமுறைகளில் நாம் தலையிடக்கூடாது. அது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. மற்றபடி அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல மாதிரி. முத்து சொல்வதும் அவனுக்கு சரியாகவே தோன்றியது. சம்மதமாய் தலையசைத்தவன் இறங்கி வீட்டினுள் செல்ல முயன்றவன் பின்பு நின்று, பொம்மி, அதானே உன்னுடைய பெயர்? ஐ ரைட் என்று கேட்க, என்றவள் ஆம் என்று தலையாட்டினாள். உள்ளே வா என்றவன் வீட்டினுள் சென்று விட முத்துவும் அவளும் மட்டும் தயங்கினர். பயப்படாத பொம்மி, ஐயாவோட அம்மா கூட இருக்காங்க. அதுபோக மைனா இங்கே தான் வேலை செய்யுது. ஐத்த இங்கே தான் இருக்கா என்றவள் சந்தோஷமாய் துள்ளி குதித்தபடி உள்ளே செல்ல முத்து சிரித்தபடி பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டினுள் நுழைந்தான். எல்லா பொருட்களையும் வைத்துவிட்டு முத்து கிளம்பி விட்டான். அவனை அனுப்ப வெளியில் வந்த செல்வா அப்படியே வீட்டின் திண்ணையில் அமர்ந்து விட்டான். வீட்டினுள் பெண்கள் மூவரும் இரவு உணவினை தயாரித்து கொண்டிருந்தனர். அவனது அன்னை மட்டும் இருந்திருந்தால் அவன் உதவி புரிந்திருப்பான். உடன் இருவர் இருப்பதால் அவன் வெளியில் அமர்ந்து விட்டான். அதிலும் மைனா முன்னிலையில் பொம்மியை ஆர்வமாய் பார்ப்பது அவனுக்கு தவறாக தோன்றியது. ஆனாலும் அவனது ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் உதடுகளில் தோன்றிய புன்முறுவலுடன் சிறு வெட்கத்துடன் தனது தலையை கோதிக்கொண்டான். அவன் தலையை கோதிக்கொள்ளும் அழகினை அந்த அரூபம் சிறு திடுக்கிலோடு பார்த்தது. பின்பு அது ரசனையோடு அவனை பார்த்திருந்தது. அந்த கணம் அதன் விழிகளில் கனிவு எட்டி பார்த்தது. செல்வாவின் மனதில் ஓடும் எண்ணத்தை புரிந்து கொண்ட அரூபத்தின் இதழ்களில் புன்னகை தோன்றியது. உனக்கு பொம்மிதான் என்பது நான் விதித்த விதி செல்லா. அதனால்தான் எந்த பொன்னிடமும் மயங்காத நீ அவளிடம் மனம் மயங்கி நிற்கிறாய். நான் வாழாத வாழ்வை பொம்மி வாழ வேண்டும். அதுவும் உன்னுடன் மட்டுமே. வேறு யாரும் அவளுக்கு புருஷனா வர முடியாது. வரவும் விடமாட்டேன். அதே போலதான் உனக்கும் என்று நினைத்த அரூபத்தினுள் பழைய நினைவுகள் எழுந்தது. அடுத்த நொடி அதன் விழிகளில் பழி வெறியில் நெருப்பு துண்டுகளாய் ஜொலித்தது. தொடரும்.